Hello students, welcome to Institute of Bureaucracy. As a part of our Group 2 English series, today's topic we are going to deal with is tenses. Tenses is a very important topic because it is very basic and also very important. Okay, நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அந்த டென்சஸ் திரும்ப நம்ம பார்க்க போறோம். பட் ஆனா இந்த வாட்டி அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, டென்சஸ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா மார்க்கி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்ல எல்லாமே நம்ம ஈஸியா கிராக் பண்ண முடியும். அதாவது டென்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கொஸ்டின் டாக்ஸ், சிம்பிள் டென்ஸ், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டான்ஸ் வித் இன்டர் ஸ்பீச். ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி ஈஸி when you are very strong in tenses. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இந்த டென்சஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ்ல வந்து இறந்த காலம், கடந்த காலம், இறந்த காலம், அப்புறம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது தான் தமிழ்ல நம்ம இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம். அதே தான் தமிழ்லயும் இருக்கு. இந்த டென்சஸை நம்ம என்ன சொல்றோம், வெர்பை வச்சு கான்ஜுகேட் பண்றோம். வெர்புனா என்ன? எனிதிங் which describes an action that is called verb. Anything which describes an action is called verb. அப்படின்ற வினைச்சொல் சொல்றதா தான் நம்ம இங்கிலீஷ்ல வெர்ப்னு சொல்றோம். இந்த வினைச்சொல்ல நம்ம வெவ்வேறு காலகட்டங்கள்ல கான்ஜுகேட் பண்றோம். அந்த வெவ்வேறு காலகட்டங்கள் என்னது? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ங்கிறது நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது கடந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிறது எதிர்காலம். ஓகேங்களா? ஸோ டென்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த மூணு தான் இருக்கு. சொன்ன மாதிரி நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். ஸோ இப்போ இந்த டென்சஸ் நம்ம எப்படி கான்ஜுகேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த டென்சஸ் கான்ஜுகேட் பண்றதுக்கு நமக்கு ப்ரொனவுன்ஸ் பத்தின ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா இருக்கும். ப்ரொனவுன்ஸ் என்ன? ஐ, யூ, he, she, it, we, you, they தான் ப்ரொனவுன்ஸ். இந்த ப்ரொனவுன்ஸ் நம்ம பேசிக்கா ரெண்டா பிரிக்கலாம். என்ன? சிங்குலர், ப்ளூரல். ஸோ இந்த லைன் மேல இருக்கிறதெல்லாம் சிங்குலர், லைன் கீழே இருக்கிறதெல்லாம் ப்ளூரல். ஓகேங்களா? எதுலையும் இந்த ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர், ஈ ஷீட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேவா? அதே மாதிரி விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூங்கிறது செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேங்களா? சோ ஐங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், யூங்கிறது என்னது? செகண்ட் பர்சன் சிங்குலர், ஈ ஷீட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, சோ ப்ரொனவுன்ஸ்ங்கிறது டென்ஸோட கான்ஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே. ஓகே, இதுல ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர், ஈ ஷீட்டுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூங்கிறது செகண்ட் பர்சன் ப்ளூரல், தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, இப்ப இந்த வெர்புடைய கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இது உதாரணத்துக்கு ஒரு வெர்பு எடுத்துக்க, அதை எப்படி மூணு டென்ஸ்லயும் கான்ஜுகேட் ஆகுது நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு பிளேனோ வெர்பு எடுத்துக்கோங்க.
இப்ப இந்த பிளேங்கிற வெர்ப நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல கான்ஜுகேட் பண்ண போறோம். ஓகே, நவ லிசன் கேர்ஃபுல்லி. ஐ பிளே, யூ பிளே, ஹி பிளேஸ், எஸ், ஷி பிளேஸ், எஸ், இட் பிளேஸ், வி பிளே, யூ பிளே, தே பிளே. ஓகே, இந்த பிளேங்கிற வெர்ப நம்ம கான்ஜுகேட் பண்ணோம் அப்படின்னா I play, you play, he plays, she plays, it plays, we play, you play, they play. Okay, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா when you conjugating a verb in present tense, ஒரு verb நம்ம வினை சொல்ல நம்ம present tense கான்ஜுகேட் பண்ணும்போது third person singular என்ன சொல்லப்படுகின்ற he she it இல்லையா, அங்க வெர்போட என்ன வருது, yes வருது. So this is the very important rule when you conjugate a verb in present tense. அதுல தேர்ட் பர்சன் சிங்குலர் என்று அழைக்கப்படுகின்ற he she it வரும்போது வெறுமனே என்ன செய்யணும், எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இதோட எஸ் ஆட் பண்ணிக்கணும். எப்ப he she it வரும்போது எஸ் ஆட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் present tense. இப்ப past tenseல அதே I, you, he or she or it. Okay, we, you, they. இது வந்துச்சுன்னா என்ன வரும், verb playங்கிறது என்ன வரும், I played, you played, he played, okay, we played, you played, they played. Okay, past tenseல அந்த verb எப்படி கான்ஜுகேட் ஆகுது, I played, you played, he played, she played, it played, we played, you played, and they played. This is how the verb play is conjugated in past tense. Okay, now future tenseல பாருங்க. I, you, he, she, it, we, you, they. Okay, இப்ப I will play, you will play, he will play, he will play, it will play, we will play, you will play, they. I will play, you will play, he will play, she will play, it will play, we will play, you will play, they will play. Okay, so this is how the verb play is conjugated in future tense. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வெர்ப பிளேங்கிறத கான்ஜுகேட் பண்றது டிஃப்ரெண்ட் டென்சஸ் லைக் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல வெர்ப பிளேங்கிறது கான்ஜுகேட். ஓகேங்களா? நவ வெர்ப கான்ஜுகேஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த ஒரு வெர்பா இருக்கட்டும், எனி வெர்ப், உதாரணத்துக்கு பிளேனே வச்சுக்கோமே, இந்த பிளேங்கிற வெர்ப பிரசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, பார்ட்டிசிபிள் டென்ஸ்ல, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு பேர் சொல்லுவாங்க, ஆனா பார்ட்டிசிபிள் சொல்றதா கரெக்டான விஷயம். பிரசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, பார்ட்டிசிபிள் டென்ஸ்ல எப்படி கான்ஜுகேட் ஆகணும்ங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிளேங்கிறது பிளே, பாஸ்ட் டென்ஸ்ல பிளேட், பார்ட்டிசிபிள்ல பிளேட். ஓகேவா? சோ ஒரு வெர்ப் பிளேங்கிறது பிளே, பிளேட், பிளேட். இதுல நல்லா கவனிங்க,
வெறும் பிளேங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல இடி பிளே, பார்ட்டிசிபிள் டென்ஸ்ல இடி. சோ ஒரு வெர்ப் பாஸ்ட் டென்ஸ்லயும் பார்ட்டிசிபிள் டென்ஸ்லயும் டி அல்லது இடி அப்படிங்கிற இதுல முடிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் கால்ட் ரெகுலர் வெர்ப். இஸ் கால்ட் ரெகுலர் வெர்ப். ஓகே, ஒரு வெர்ப் when conjugated in past tense and participle tense அது வெர்போட டி அல்லது இடி சேர்த்தோம்னா அது பாஸ்ட் டென்ஸும் பார்ட்டிசிபிள் டென்ஸும் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு ரெகுலர் வெர்ப். உதாரணத்துக்கு பிளேட், பிளேடு, பிளேடு. உதாரணத்துக்கு வாக், the walk, walked, walk. It is also a regular verb. So regular verb அப்படிங்கிறதுனா ஒரு வெர்போட பிரசன்ட் டென்ஸ்ல டி அல்லது இடி ஆட் பண்ணா அதோட பாஸ்ட் டென்ஸும் பார்ட்டிசிபிள் டென்ஸும் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் ரெகுலர் வெர்ப். irregular verb அப்படின்னா என்ன இருக்கு? அப்ப irregular verb ஒன்னு இருக்கா சார் அப்படின்னா ஆமா இருக்கு. என்னன்னா லைக் verb லைக் go, இது என்ன வரும்? go, went, gone. This is irregular verb. என்னது? irregular verb. go, went, gone. நல்லா பாருங்க, இந்த கோல டியோ அல்லது இடியோ ஆட் பண்ணி பாஸ்ட் டென்ஸும் பார்ட்டிசிபிள் டென்ஸும் வரல. இது எப்படி வருது? டிஃபரெண்டா வருது. go, went, gone. ஓகேங்களா? அதே மாதிரி come, came, came. So come, came, came. It is also a irregular verb. So வெர்ப்ல ரெண்டு விதமான வெர்ப் இருக்கு. ஒரு ரெகுலர் வெர்ப், irregular verb. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க ஏதோ வெர்ப் எடுத்து அந்த வெர்பை ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அந்த இதுல கான்ஜுகேட் பண்ணுங்க. அத பிரசன்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் டென்ஸ்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல கான்ஜுகேட் பண்ணி பாருங்க. அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, இந்த டென்ஸ் நீங்க நல்லபடியா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், எரர் கரெக்ஷன், சப்ஜெக்ட் வெர்ப் கான்கோட், அதுக்கப்புறம் எஸ்வி சப்ஜெக்ட் வெர்ப் பேட்டர்ன் சொல்றேன், எஸ்விசி, எஸ்விஏ அப்படின்னு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ இதை நீங்க நல்லா தரவா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர்ல நீங்க 90 to 95% மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ see you in the next class. Thank you.